வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். டபிள்யூடபிள்யூடைய முன்னாள் பிளேயரான ஆல்பர்ட் டெல் ரியோ இருக்கார்ல, அவர் மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெசல்மனியாவில் நான் கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்ட் தான் மெயின் இவெண்ட் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள், ராவுடைய ப்ரிவ்யூ, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் புற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் பாங்க் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2025 மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டார். தோற்று போனாலும் ஜெயிச்சு போகிறாரோ அது வேறு விஷயம். மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவெண்டர் அப்படிங்கிற பட்டம் வந்து சிஎம் பாங்கு கிடைக்கல, இப்போ அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போது சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டேன், அடுத்த வருஷமும் நான் மெயின் ஈவெண்ட் தான் விளையாட போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது கண்டினியூவாக நான் வந்து இந்த வருடம் ரெசல்மேனியாவுடைய டே 2 மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறேன். டே 1 மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டோம்ல, இதுக்கப்புறமா டே 2 மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அதில் என்னப்பா சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன விஷயந்தான், நான் அந்த டே 2 யார் கூட மேட்ச் விட போகிறேன்னா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து நான் ஒரு மேட்ச் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காய்ஸ், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பாங்க்கும் டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு பெரிய ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போ மட்டும் இல்லை, எப்போவோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. வாய் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிற தருணங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. பட் அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா மோதலை, அதுக்கான நேரம் வரல போல இருக்குது. இப்போது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் வந்து நான் ரெசல்மேனியாவில் அடுத்த வருஷம் ரெசல்மேனியா டே 2 மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்ட் தான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா மேபி நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியாவில் டே 2 மெயின் ஈவெண்ட் இதுதான் லாக் பண்ணுவாங்க போல இருக்குது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா அன்டிஸ்பிட்டட் டபிள்யூபி சாம்பியன்ஷிப் அகேன்ஸ்டாக தான் ஃபீட் போவார். அதாவது ஜான்சனா கூட அகெயின் ஒரு ஃபியூட் போக வாய்ப்பு இருக்குது. இது சம்மர் ஸ்லாமுடைய டே 2 மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்ஃபியூ இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணி பிராண்ட் நியூ டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகலாம். அதாவது செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அவர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சாம்பியன் ஆனதுக்கப்புறமா, அதாவது ஜான்சன் ஆகிட்டு சாம்பியன்ஷிப்பை மீண்டும் அவர் பிடுங்கினதுக்கப்புறமா சிஎம் பாங்க் ஒருவேளை ராயல் ராம்போவோ அல்லது எலிமினேஷன் சேம்பரோ வெற்றி பெற்று கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்போட ரெசல்மேனியாவில் சிஎம் பாங்க் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வந்து மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மேட்ச்சை நார்மலாக வச்சாலாம் ஒரு இது இருக்காது. ஆக்சுவலி நல்ல மேட்ச் தான். பட் நான் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கும்போது சிஎம் பாங்க் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும். அந்த பாண்டிங் பர்சனலி இவங்க 2 பேருக்கும் இல்லை. அப்படி ஒரு பாண்டிங் ஒருவேளை இவங்க கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜான்சனா என்னப்பா அப்போ அடுத்த வருஷம் சிஎம் பாங்கும் ஜான்சனாக்கும் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் வச்சிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்சன் அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் சண்டை போட மாட்டார். இந்த 2025 ரெசலிங் கீரியரை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட டைட்டில் தோக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ் இன்னும் ஒரு சில வருடங்கள் டபிள்யூல சண்டை போடுவார். ஜான்சன் கிட்ட தோத்துட்டா அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்கக்கூடாதுல்ல. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆகி அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் சிஎம் பாங்க் அடுத்த வருஷம் ரெசல்மேனியா மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சிஎம் பாங்க் சொல்லியிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூடபிள்யூடைய முன்னாள் ரெஸ்லர் ஆல்பர்ட் ரியோ, ஸோ அவர் வந்து இப்போ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் ரெஸ்லிங் சண்டை போட்டுட்ருக்காரு. டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா சேலரி இஷ்யூ மற்றும் பர்சனல் இஷ்யூ காரணமாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ போனவர் தான் ஆல்பர்ட் டெல் ரியோ. அவர் வந்து டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் இருக்கும்போதே அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்பர்ட் டெல் ரியோ வந்து அலுமினி செஷன்லேருந்து டபிள்யூபிள்யூலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அலுமினி செஷன் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் ரெஸ்லர் அப்படின்னு அர்த்தம், முன்னாடி சட்டை மாட்டவங்கன்னு. அவங்க இப்போ டபிள்யூபிள்யூ சண்டை போடல, கான்ட்ராக்ட்லன்னு அந்த லிஸ்ட்டிலேருந்து ஆல்பர்ட்டோடைய பேரை எடுத்துருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் டெல் ரியோ டபிள்யூபிள்யூ கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ட்ராக்ட் பேசிக்க வாய்ப்பு இருக்குது போல இருக்குது. இப்போ கிடச்சிருக்க செய்திப்படி டபிள்யூபிள்யூக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் டெல் ரியோ வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. டபிள்யூபிள்யூக்கு வந்த குறுகிய நாளில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிடுது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். டபிள்யூபிள்யூவில் அதுவும் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்ஸை ரொம்ப சாதாரணமாகவே வெற்றி பெற்றது தான் ஆல்பர்ட் டெல் ரியோ. ஏன் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பே 2 முறை வின் பண்ணிட்டாரு, டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பு 2 முறை வின். அப்படிப்பட்ட ஆல்பர்ட் ரியோ மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வராராம். டபிள்யூடபிள்யூவில் இருக்கும்போது ஒரு டாப் 1 ஸ்டாராக இருந்தார். ஏன் ஆல்பர்ட் டெல் ரியோக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பட்டாளமே இருந்தது. அந்த டபிள்யூ விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் நாசமாக போயிட்டார். நேசமுனி பொண்ணையாக தருவ மாதிரி இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டார். அவர் மீண்டும் டபிள்யூக்கு தான் நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இது ஒரு நியூஸ் தான். அண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. வந்தால் நல்லா தானே இருக்கும்.
யார் யாரையோ வர இருக்கிற WWE முன்னாள் WWE சாம்பியனை வந்தால் வரவேற்காமையாக இருக்கும். WWE அடுத்த பேப்பரியூ பேக்லாஷ். இந்த பேக்லாஷை பொறுத்த வரைக்கும் மேட்ச் கார்டெல்லாம் செம்மையாக இருக்குது. அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்போட மேட்ச் ஒரு கார்டும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா WWE யுனைடெட் சாம்பியன்ஷிப்போட மேட்ச் கார்டு பங்கமாக இருக்குது. ட்ரூ மாக்கிண்டே, டேமியன் பிரிஸ்ட், எலியனேட், ஜாக்கப் ஃபாட்டுக்கு இடையிலான ஃபேட்டல் 4-way இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இது ஒரு பங்கமான சம்பவம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபேட்டல் 4-way மேட்சை பேக்லாஷை நடத்த சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடைச்சிருக்குது. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போதைக்கு நயா ஜாக்ஸ், டிஃபனி அண்ட் நியோமி, ஸோ ஒருத்தர் விட்டுட்டு பார்த்தீங்களா கார்கில், ஜெயன் கார்கில், இவங்க 4 பேருமே உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்டோரின்னு போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி மென்ஸ் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச் இருக்குது. இப்போ இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி அடுத்த சேலஞ்சர் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா WWE பார்த்தீங்கன்னா இதே மாதம் இந்த மாதத்துடைய எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா WWE இன்னொரு பேப்பர் ஒன்று நடத்த போகிறாங்க. அதுக்கு பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். ஸோ அந்த டிவிலையும் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்காக WWE இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்களான்னு தெரில. அப்படி பார்த்தாலும் இன்னொரு 4-5 வாரம் இருக்குது, 4 வாரம் இருக்குது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இருக்குது. ஒருவேளை இப்போ பேக்லாஷில் இந்த மேட்சை நடத்திட்டு அதுக்கப்புறமா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ஸ்டோரி டெவலப் பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் இந்த மேட்ச் இப்போதைக்கு நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதுவும் பேக்லாஷ்லேயே நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா இப்போ மெயின் ஈவெண்ட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி WWE ப்ரிவியூ வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரிவியூனா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த மேன் பெக்கி லிஞ்ச் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த வாரம் மண்டே நைட் ராக்கு வர போகிறாங்களாம். அட்ரஸ்டு டு லைரா வெல்கேரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைரா வெல்கேரியாக்கு இடையிலான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இப்போ பேக்லாஷ்லாம் மோத போகிறாங்க. ஸோ அதனால் மேன் பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. WWEக்கு ரிட்டர்ன் ஆன ரூசேவ் அவர் வந்த போட்டுனே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி தான் அட்டாக் பண்ணியிருப்பார். அதுலேயும் ரூசே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேட்ச் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா WWE வந்து ஓட்டிஸுக்கு அகேன்ஸ்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டா இருக்கிறாருல, பெண்டா அவர் வந்து ஜேடி மெக்டோனோக்கு இடையிலான ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டெல்லாம் மோத போகிறாரு. ஜேடி மெக்டோனோ பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கெடுத்து விட்டார். ஸோ அதை ரிவெஞ்சிங் பண்ணுற மாதிரி இந்த மேட்ச்சு. எனக்கு என்னமோ இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்கனாட்டோ அமெரிக்கானோ அதாங்க நம்ம ஜாட் கேபிள் அவர் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேபி இந்த மேட்ச்சில் ஜேடி மெக்டோனமும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இது ஒரு செய்தி தான், நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர், ஸ்பெத்ரோலன்ஸ், பால் ஹேமன் இவங்க 3 பேரும் அடுத்து அட்ரஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து இவங்க ஸ்டோரி லைன் என்ன அண்ட் பேக்லாஷில் மேட்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ தான் டீம் உருவாக்கியிருக்கிறாங்க. பேக்லாஷில் மேட்ச் இருக்காது. ஸோ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி பேச போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரக்ஷன் ஃபீனிக்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க இயோஸ்காய்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இயோஸ்காய் வந்து உமன் சாம்பியன், அவங்களை வீழ்த்திட்டா உமன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இது அஃபிஷியலி ரால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.